குரங்கையும் பார்க்குறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், குரங்கை துரத்தி விட்டுருக்கலாம், பாம்பு அடிச்சிருக்கலாம்னா, இது ஆவிக்குரிய கண்ணில் நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்குறேன், ஆவிக்குரிய கண் எங்களுக்குலாம் திறக்குமா? 20 வருஷம் ஊழி திறக்கிற எனக்கே இப்போ தான் திறந்துச்சு, நீலாம் பொடி பையன், உனக்கு எப்படின்னா எனக்கு கோவம் வந்துட்டு ஆண்டுற மாதிரி. நான் இப்போ தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், நான் உங்களை பார்க்கணும். ஒருத்தன் தூதனை பார்க்குறேங்க, ஒருத்தன் கத்தர் நடக்கிறத பார்க்குறேங்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் ஆவிக்குரிய கண்ணுங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, நான் பக்கா சிஎஸ்ஐ, எனக்கு பைபிள் கூட வாசி கிடையாது. நான் உங்களை பார்க்கணும், நீர் எனக்கு வெளிப்படாட்டி நான் மேலேருந்து மாடியிலேருந்து கீழே வந்து செத்துருவேன். அன்னைக்கு ஜோம் பண்ணுறேன், உட்காந்துருக்கிறேன், உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், சீக்கிரம் வாங்க, கண்ணை தரங்க, நான் உங்களை பார்க்கணும், எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு இப்படி கேட்குறேன். எனக்கு ஜெபிக்க தரல. திடீர்னு மாடிக்கு போய் சாவு போகிறேன்ட்டு போயிட்டா வாங்கி காத்தடிக்குது. ஆத்தாடி இவர்கிட்ட விளையாடக்கூடாது போலேன்னு கம்முன்னு கீழே இறங்கிட்டேன். இப்போ அந்த மனப்பாடம் பண்ண அந்நிய பாஷையை கபா 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 இப்படி பேசிட்டு இருக்கிறேன். ஏதாவது நடக்குமா, கை தட்டுறேன், ஏதாவது பண்ணுறேன், நானே திடீர்னு பல்ட் அடிச்சு பார்ப்பேன், ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் ரொம்ப அழுதுட்டேன். ஆனால் ஆண்டவர் வந்து அழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் கண்ணீரை துருத்தியில் வைக்கிறவர். ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு எங்கள் அம்மாவை விட்டுட்டேன், எங்கள் அக்காவை விட்டுட்டேன், ஜாதி தலைவர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ என் வாழ்க்கை நாசமாயிட்டு. சொந்த குடும்பத்தில் கூட ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க, பெரியம்மா சித்தப்பா குடும்பத்தில். அப்போ அழும்போது தான் தூங்கிட்டேன் கூடாரத்துல. தூங்கினோன்னு தான் திடீர்னு ஒரு வெளிச்சம் இப்படி இருக்கிறேன், ஒரு மின்மினி பூச்சி போல ஒரு கட்டியான ஒரு கல் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி பிரகாசிச்சுட்டு இருக்கு, டைரக்ட் கண்ணில். இது என்னடா மின்மினி பூச்சி இவ்வளோ பெருசு இருக்கு, எப்படா அப்படின்னு இது பிடிக்க போகிறேன். இதை பிடிக்க போகிறேன், கடைசி பார்த்தா ஒரு முக்கில் போய் நிப்பாட்டுது. அந்த முக்கில் போய் நிப்பாட்டி அந்த வெளிச்சம் எங்கே வருதுன்னு நான் இப்படி தேடிட்டு இப்படி தான் நான் திரும்பினேன். என் வாழ்க்கை மாறின ஒரு சிச்சுவேஷன் அங்கே தானே. எங்கே அந்த வெளிச்சம் வருதுன்னு பார்த்துட்டு இப்படி திரும்புகிறேன். ஒரு 7 பனைமரத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சா எவ்வளோ ஹைட்டு வருமோ, ஒரு 4 பனைமரத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்று சைடு படுக்க வச்சா எவ்வளோ அகலம் வருமோ, அவ்வளோ பெரிய அக்னிமயமான ஒரு சிங்காசன சேரை நான் பார்க்குறேன். எனக்கு நம்பவே முடியல. ஒரு இமயமலையை போல ஒரு பெரிய உருவம் அந்த சிங்காசனத்துல நீளமான முடியை வச்சுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்குது. அதை நான் பார்க்குறேன், ஏதோ கிராபிக்ஸ் படம் ஸ்பைடர்மேன் பார்த்த மாதிரியே எனக்கு இருக்குது. எனக்கு என்னடா பார்த்தா அவருடைய முடி பறக்குது, அவருடைய தாடி இவ்வளவு பெருசு இருக்குது. இதெல்லாம் ஒரு கனவுல கண்ணுக்கு கண்ணு நான் பார்க்குறேன்னே. அந்த விஷனாவே அப்படி பார்க்குறீங்க? விஷன் கூட கிடையாதுண்ணே, டைரக்டா நான் உங்களை பார்க்குறேன். வேதத்துல அவருடைய கண்ணு புறா கண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு தெரியாது. ஆனா புறா வளர்த்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பழகி இருக்கிறேன். அவருடைய கண், அந்த மனுஷனுடைய கண்ணு புறாவை போல இருந்தது. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏசப்பாவுக்கு ரொம்ப வயசாயிருக்கும், அவரை போட்டோல பார்க்கும்போது 4 ஆட்டை வச்சுக்கிட்டு இப்படி கம்பை வச்சுட்டு நிக்கிறாரு. அப்படி கிடையவே கிடையாதுன்னு, இளம் வாலிபனை போல் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். எனக்கு சொல்லும் போது எனக்கு புல் இருக்குது. அப்படியே ஒரு அவர் ராஜா உட்கார்ந்துருக்கிறார், காத்துல முடி பறக்குது, அவருடைய வஸ்திரத்திலிருந்து அக்கினி. நீங்க எங்க குச்சாலத்துல சீசன் வந்தா தண்ணி விழும், அந்த தண்ணி மாதிரியே அவருடைய சரீரத்திலிருந்து அக்கினி பாய்கிறது. அந்த சேர்ல அந்த ஒயிட் கலர், அந்த பர்பிள் கலர், லைட் கிரீன் கலர், எல்லோ கலர், அந்த ரோஸ் கலர், அந்த கலர், அந்த கல்லெல்லாம் ஜொலிக்குது. ஸோ இதெல்லாம் லைவாவே அப்படியே கண்ணால பாக்குறேன். நான் இப்படி பாக்குறேன், இப்படி மேல கீழே இருந்து அவரை மேல பார்க்கவே எனக்கு தெரியும் அவருடைய ஒரு பாதமே இந்த சர்ச்சுக்கு 2 மடங்கு இருந்தது. இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் 2 மடங்கு ஒரு பாதம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதம். அவ்வளவு பெரிய பாதம். என்ன அக்கினிமயமா இருந்தார். என்னை பார்த்து சிரிச்சார். நான் இப்போ என்னன்னா பூமிக்கும் மேலத்துக்கு கீழே பறந்துட்டு இருக்கிறேன், இப்படியே காத்துல பறந்துட்டு இருக்கிறேன். சுயநலவை இழந்துட்டேன். அவன் அப்ப சொன்னா, என் மகனே, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்து கொண்டே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். நான் தீர்க்கதரிசனா யாரு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வர்ற ஊழியக்காரங்க தன் பேருக்கு முன்னாடி ப்ராஃபட்னு போட்டுக்கிறாங்க, இது வியாபாரம். எனக்கு தீர்க்க தரிசனம் யாருன்னே தெரியாத ஆண்டவர் பேசுறார். 2வது ஆண்டவர் சொன்னார்,